எல்லோருக்கும் வணக்கம். வெரி டேஞ்சரஸ் ஷேர் மார்க்கெட்டையே இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி 388 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. கடந்த 5 மாதமாகவே ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே டேஞ்சரான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட், அல்லது நல்லா பிளான் பண்ணி எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மில் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு டேஞ்சரான இடத்துல போய் நிற்கிது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படின்றது. ஒரு எதேச்சையாக சரி பத்திரிகையில் ஷேர் மார்க்கெட்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 5 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்றது உருவாக்கி விட்டுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷேர் கூட டாடா ஸ்டீல்லாம் நல்லா பாப்புலரான ஷேர் தான், அப்படி ஒரு ஷேர் கூட சப்போர்ட்லேருந்து ஏறாமல் கீழே படுத்து கிடக்கிறாங்களே அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் சொல்ல வச்சுருவாங்க போல். பல முறை நல்லா லோ ரேட் வந்த டாடா ஸ்டீல் மறுபடியும் அவனுடைய ப்ரீவியஸ் ஹை எல்லாம் வரவே இல்லை. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறங்கினாலும் அவனுடைய பழைய ஹை ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே போச்சுன்னா தான் நம்மளுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது, வாங்கினதை விற்று விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற போக்க பார்த்தா என்னையே இவன் கடந்த 1 மாதமாக எந்த கம்பெனியுமே சப்போர்ட்லேருந்து நல்லா மேல் நோக்கி வரமாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருவாங்க போல். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி முறையில் கடந்த 3-4 வருடமாகவோ அல்லது கடந்த 2 வருடமாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நல்லா சப்போர்ட்டில் ஸ்டாக்குகளை வாங்கி ஓரளவுக்கு லாபம் வரும்பொழுது வித்துடுறாங்க அப்படின்றவங்க அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த மார்க்கெட் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் ஷார்ட் டேர்மில் குறுகிய கால அளவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர்த்துக்கிட்டலாம் பணம் நிறையா இருக்கும். அப்போ அவங்க ஒரு 5 லட்ச ரூபா ஈக்விட்டியில் போட்டிருக்காங்கன்னா கோல்டு ஒரு 5 லட்சத்துக்கு வாங்கி அல்லது ரியல் எஸ்டேட்டு அல்லது பாண்டுகளில் முதலீடு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்கை அந்த பக்கம் ஆஃப்செட் பண்ணி விட்ருவாங்க. சில பேர் பணமே இல்லைங்க, ஒரு 10 லட்ச ரூபா பொசிஷன் இருக்குது, ஆனால் அதை இந்த மாதிரி சிக்கலான டைமில் ஹெட்ஜிங் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு 5000 அல்லது ஒரு 50,000 அவங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஒரு நண்பர் கேட்குறாப்புல நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 2ல் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. என்கிட்ட அதிகமாக பணம் இல்லை, அதனால் நான் ஆஃப்செட் பண்ணுற மாதிரி ஒரு 30 லட்ச ரூபா என்கிட்ட பொசிஷன் இருக்குது அப்படின்னா அந்த 30 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலாக கோல்டுலையோ அல்லது பாண்டுலையோ பொசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வசதி இல்லாதனால நான் சில புட் ஆப்ஷன் தான் நான் வாங்கினேன். அதை எதை வச்சு ஹெட்ஜிங் பண்ணீங்க, எது உங்களை ஹெட்ஜிங் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி நண்பருக்கு கேட்குறப்பல நான் முதல்ல ஒரு 5000 ரூபாய்க்கு ஹெட்ஜ் பண்ணேன். இந்த இடத்துக்கு கீழே போகிற மாதிரி இருக்கிற சமயத்தில் ரொம்பவுமே நியர்லி எக்ஸ்பைரி ஒன்று இருந்தது. அந்த நியர் எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட புட் ஆப்ஷனில் ஒரு 5000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். அது நான் எடுத்த யோகமோ என்னமோ அப்படியே மார்க்கெட் திரும்பி 1500 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். கிட்டத்தட்ட என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இங்கே வெறும் ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட் இருந்தது, இங்கே வரையில் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்தது. இப்போ மார்க்கெட் இறங்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எப்படி என்னோடது ஒரு 1 லட்ச ரூபா பக்கம் காலியாக இருக்கும் அல்லது ஒரு 50,000 ரூபா பக்கம் காலியாக இருக்குன்னு வச்சிங்களேன். அது கண்டிஷன் நாளைக்கு மீட்டர் ஓடி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சமீபத்தில் என்ன பண்ணேன்னா சமீபத்தில் இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட அது திரும்பாத மாதிரி தெரியுது அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா சமீபத்தில் ஒரு புட் ஆப்ஷன் பிப்ரவரி எக்ஸ்பைரி ஆகக்கூடிய 24,500 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 600 ரூபா கொடுத்து எடுத்தேன். 50,000 ரூபா, ஸோ ஒரு 10-20 லட்ச ரூபாக்குண்டான சரக்கு மதிப்பு. அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த புட் ஆப்ஷன் நான் வாங்கியிருக்கேன். அது இப்போ 873 ரூபா போயிட்டுருக்கு, வெறும் 15,000 ரூபா தான் லாபத்தில் இருக்குது. நாளைக்கு போய் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பொசிஷனில் எடுத்து பார்த்தேன்னா எவ்வளவு இறங்கி கிடக்குன்னு தெரியல. எப்படி ஒரு 50 அல்லது ஒரு 40 அல்லது ஒரு 30,000 ரூபா பக்கம் இறங்கி இருக்கும். அதில் இந்த ஒரு 15,000 ரூபா ரெக்கவரி ஆகிருக்கு அப்படின்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றது இந்தியாவில் சில இடங்களில் ஃபைண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தாலும் உலக அளவில் வேறு எங்கேயுமே இவ்வளவு பெரிய பதற்றம் அப்படின்றது இல்லை. நம்ம ஆளுங்க மாதிரி கிராஷ் ஆன மாதிரி காலையில் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட் இந்த மாதிரி சில ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கிராஷ் ஆயிருக்கான். உண்மைக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கீழே இறங்குச்சு. இப்போ Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான், அதுவும் முக்கியமாக உங்களுக்கு டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்ஸ் வரக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
இடையில எங்கிருந்து தான் வந்தான்னு தெரியல. வாழ்க்கையில் திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும், ஸ்மூத்தான லைஃப். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு எவன் கள்ள தூக்கி போடுவானே தெரியாது, அங்கே பெரிய பூகம்பமாக ஆகிட்டு இருக்கிற மாதிரி. வெறும் 5 நாள் தான், ஒரு 5 நாள் விட்டுருந்தா டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கும், ரிசல்ட் சீசன் ஆயிருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்த இந்த ஹெச்எம்பிவி நியூஸு ஏன் ஒரு 10 நாள் கழிச்சு வந்திருக்க கூடாதா? அந்த Q3னுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றது பார்த்துருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து அந்த வைரஸ் பிரச்சனையினால பயந்துட்டு இறங்கியிருக்கு. ஆனால் Q3 ஒருவேளை சரி இருக்காதோ அப்படின்ற மாதிரி நியூஸை அந்த பக்கம் பிடிச்சி திருப்பி விடுறாங்க. எது எப்படியோ தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு கந்தரகோலமான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த கந்தரகோலம் ஒரு வருஷம் பூரா தொடர முடியாது. இப்போதான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த கந்தரகோலம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் தான் முடியட்டுமே, அது வரைக்கும் கூட இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும் 1500 பாயிண்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு வெடிச்சான்னா கண்டிப்பாக கீழே ஒரு 20,000 அல்லது 26,000 போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், கீழே போச்சுன்னா அதை பற்றி நான் பேசவே விரும்பல. ஏன்னா இது இந்த மார்க்கெட்டே ரொம்ப டேஞ்சரான பிஸ்னஸாக இருக்குது. மேலும் மேலும் பணம் போடுறவங்க எஸ்ஐபி மூலியமாகவோ அல்லது லம்சம் மூலியமாகவோ மேலும் மேலும் பணம் போடுறவங்கள தான் இது காப்பாற்றி விடக்கூடிய மார்க்கெட்டாக இருக்குது. அதனால் இது ரொம்பவுமே டேஞ்சர். அதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னா அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும். போர்ட்ஃபோலியோ கிழிஞ்சு தொங்குறது பார்க்கும்பொழுது என்னடா பிஸ்னஸ் இது, மேலும் மேலும் பணம் போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா லாங் டேர்ம் 20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. புதுசாக ஓகே ஷேர் மார்க்கெட்லாம் நல்லா பணம் கொடுக்கணும்னு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க தலையில் ஒரு முக்காடை போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனில் மாங்காவை லோடாக வாங்கி விற்பாங்க. அப்புறம் இளநீ சீசனில் இளநீ வாங்கி லோடாக அந்த வெயில் காலத்தில் விற்பாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பேர் வந்து ஏதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்ததுனால அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால லாக்டவுன் வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறானுங்களா என்னன்றதெல்லாம் தெரியாது. பட் இப்போதைக்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த வைரஸ் ரிலேட்டடான செக்டர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மா செக்டர்கள், டயக்னாசிஸ் செக்டர்கள். இதில் டயக்னாசிஸ் செக்டர் கூட விட்டுட்டு இந்த ஃபார்மா செக்டர் மேபி 2025 நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் போன வருஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 2 அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இந்த குறிப்பிட்ட இன்னைக்கு நியூஸை வச்சு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பொதுவாக கஷ்டமான காரியங்களில் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கத்துக்கு ஒரு நல்ல எழுச்சி அப்படின்றது கிடைச்சிது. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு பாயை போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். கோல்டுக்கு வந்த யோகம் பாருங்க, கோவிடுக்கு அப்புறம் தான் கோல்டுக்கெல்லாம் ஒரு நல்ல எழுச்சி. அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஜுவல்லரி செக்டர் டைட்டன்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்தா. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது போன்ற சீசன் செக்டர், ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் அவன் Q3க்கு என்னவெல்லாம் மேல் நோக்கி வரும்னு ஒரு டேபுலர் காலம் போட்டு எழுதி வச்சுக்கு வந்திருந்தா இவனு 2 நாள் குறுக்க வந்து படுத்துட்டாங்க சீசனுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செக்டர்கள். ஸோ இது போன்ற செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர்கள் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி போகுது அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய அறிக்கையை பொறுத்து தான். நம்மளுக்கு மனச்சோர்வு வரும்பொழுது போலியாக அஹஹா அப்படின்லாம் நம்ம சிரிச்சு ஒரு மாதிரி மனசை தேத்திக்கினாலும் அதனுடைய தாக்கத்தை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுல இன்னைக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டோரல் இண்டிசஸ்ல PSU பேங்க் செக்டர் வச்சு செஞ்சிருக்காங்க 4% காலி. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் இந்த PSU பேங்கினுடைய ஒரு மாதத்தினுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% காலி. ஏதாவது ஒரு செக்டர் 11% இறங்குச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு அடி வாங்குவானுங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு எந்த செக்டருமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகல. இந்த ஐடி செக்டர் ஒருத்தன் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனா, பாசிட்டிவ்னு கிடையாது ஃபிளாட் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆனா. ஸோ ஐடி செக்டரில் எம்ஃபாசிஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஃபிளாட் டு 1% ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. இறங்கினதுல வந்து பார்த்தோம்னா பர்சிஸ்டன்ட் மட்டும்தான் 2% இறங்கியிருக்கான். அதே மாதிரி மிட் ஸ்மால் அண்ட் ஐடி அதில் பார்த்தோம்னாக்கா அதுலேயும் ஒன்றும் பெருசாக எவனும் ஏறல. அதில் அடி வாங்கினவன் தான் அதிகமாக இருக்கான். இன்டெலெக்ட் டிசைனரினாலாம் முகத்திலேயே அந்த ஷோல்டருக்குள்ளே லாக் பண்ணி கும்மான்னு குத்துன மாதிரி 7% இறக்கி விட்டுருக்காங்க இன்டெலெக்ட் டிசைனரினாலாம். ஸோ இன்னைக்கு ஏற்பட்ட சோகத்தினால ஜனவரி 9 அதுவும் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய TCS ரிசல்ட் வருது. ஸோ வெள்ளிக்கிழமை தான் அதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு திங்கக்கிழமை இருக்கோம். ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு 4 வருஷத்தை தாண்டி போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கு காரணம் அந்த கும்பா குட்டி HMPV வைரஸ் நியூஸ் மட்டும்தான்.
எங்கள் பெரியண்ணன் எங்காவது பார்த்தீங்களா? அவரை நம்பி தான் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம், எங்களை தூக்கி விடுவார் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பெரிய எண்ணெய் படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல நம்ம ரிலையன்ஸ் தான். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்க்கல 6% இந்த ஷேர் இறங்கித்தான் இருக்குது. சமீபத்தினுடைய 1600 ரூபாயிலிருந்து இப்போ 1200. இப்போ கூட சமீபத்தில் 25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜாம்நகர் ரெஃபைனரி கட்டி அப்படின்றதெல்லாம் கொண்டாடினாங்க. அது கொண்டாடி என்ன பிரயோஜனம்? நம்ம ஷேர் மார்க்கெட்டை பக்கபலமாக நின்று தூக்கி விட மாட்டேங்குது. இதுதான் இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ் கம்பெனி, ஆனால் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு ஒரு கம்பெனி உண்மையிலேயே வெடிச்சிருச்சு, எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை தொட்டு கிட்டத்தட்ட 8.5% இறங்கிட்டான். இந்த சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு கம்பெனியினுடைய பேர் மறந்து போச்சு. ஆனால் அவங்களால பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஓகேன்னு அப்ரூவல் பண்ணி கிட்டத்தட்ட 200-300 கோடி சமீபத்தில் பணம் வாங்கியிருந்தாங்க. அது மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம்லாம் ஆகுதுன்னு அடுத்தடுத்த நாட்கள் வந்துச்சுன்னா மேபி இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். இதனால் இழப்பை மீட்டெடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். குவாலிட்டியான ஷேர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வேளை ஏறிடுவானோன்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் அவனுக்கு கூட ஏற மாட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. இந்த பிரிட்டானியா ஷேர்லாம் வந்து நல்லா உளுந்து தான் கிடக்கிறான். அவனுக்கு யாராவது ஒரு 4 பிஸ்கட்டை போட்டு சக்தி ஏற்றி விட்டு அவனை மேல் நோக்கி ஏற்றினாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சீமென்ஸ் எல்லாம் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இதுக்கு முன்னாடியெல்லாம் தொங்கிட்டு அப்புறம் மேல் நோக்கி வந்தான். இப்போ மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஒரு நப்பாசையாக தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் நீ ஆடாத ஆட்டமா, நீ பாட்டுக்கு 3000-லேருந்து 8000 ரூபாயெல்லாம் போனேன். அதுக்கப்புறமும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆனேன். இப்போ நீ என்ன பண்ணுவியோ அப்படின்னு பார்க்கறக்கு ஒரு நப்பாசையாக தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது 6 மாதம் கழித்து தான் தெரியும். பட் இப்போதைக்கு சமீபத்தினுடைய சப்போர்ட்டுகளில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தாங்கி பிடிக்குமா இல்லை உடச்செறியுமான்னு தெரியல. இந்த கும்பாக்குட்டி ஷேர் மார்க்கெட்லேயும் சர்ப்ரைசிங்காக சில ஷேர்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கா. அதில் இந்த பிடிசிஎல் ஷேர்லாம் ஆல்மோஸ்ட் 8% ஏறி இருக்கா. இவன் பல்வேறு துறைகளில் இருக்கிறதுனால எதில் ஏறி வந்தானே கண்டுபிடிக்க முடியாது. டிஃபென்ஸு, ஆயில் அண்ட் கேஸு, எல்என்ஜி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செக்டரில் இருக்கான். ஒரு மாதிரி அவனுடைய சப்போர்ட் லெவல்லேருந்து டக்குன்னு ஜம்ப் அடித்து அவனுடைய பழைய ஹை வந்து பல பேர்த்த எஸ்கேப் பண்ணி விட்டுருப்பான். எத்தனையோ பேர் இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் மேபி இன்றைக்கி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிண்டே இந்தியா ஒரு காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இஸ்ரோ ரிலேட்டடான அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தவன் தான். இன்றைக்கி இவன் மேல் நோக்கி கிட்டத்தட்ட 5% ஏறி வந்திருக்கான்னா இவன் மெடிக்கல் கேஸ் ரிலேட்டடான செக்டர்லையும் இருக்கான். ஒருவேளை 1+1 = 2 அப்படின்ற மாதிரி ஏதாவது வைரஸ் வந்ததுன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி வருமோன்னு சொல்லி இவனை பிடிச்சி இன்றைக்கி ஒரு 5% ஏற்றி விட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கான்கார்டு பயோ, யார் சாமி நீ, யார் பெத்த பிள்ளடா நீ அப்படின்ற மாதிரி பல்வேறு முன்னணி கம்பெனிகள் மண்ணை கவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த கான்கார்டு பயோ தன்னந்தனியாக 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட பல மாதங்களாக போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கீழே போக மாட்டேங்கிறான். சீமென்ஸ் கூட 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கான்கார்ட் பயோடெக் ஷேர் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் இன்னுமே 50 days மூவிங் ஆவரேஜே கீழே உடைக்காமல் இருக்கான். நீ நல்லா இருந்தீங்கன்னா சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான். நண்பர்களே, இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஷேர் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அது மார்க்கெட்டினுடைய ஃபாலாக நம்ம எடுத்துக்க கூடாது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 483 ரூபா அப்படின்றது வெள்ளிக்கிழமையாக இருக்குது. பட் இன்னைக்கு வந்து அது 445 ரூபாய்ன்னு இருந்தாலுமே 10 ஷேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஐடிசி ஹோட்டல் அடுத்து வர கூடிய நாட்களில் என்ன ரேட்டுக்கு லிஸ்ட் ஆகுது, லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை பெரிய அளவில் மேல் நோக்கி போகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஐடிசியினுடைய டிமெர்ஜர் லாபமாக நஷ்டமானு ஒரு 4-5 மாதம் கழித்து முடிவுக்கு வர முடியும். இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரிலையன்ஸுக்கு ஈக்குவலான ஆள் தான் இந்த ஐடிசியும் சாதாரணமான ஆள் கிடையாது. நிஃப்டியில் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். இந்த ரிலையன்ஸ் இப்படி தான் ஜியோ ஃபினான்ஸை பிரித்து விட்டுட்டு அவன் கீழே இறங்கி மார்க்கெட்டையே சின்ன பின்னமாக்கிடுச்சு அந்த ஷேர் ப்ரைஸ். அதே மாதிரி ஐடிசியும் பண்ணிச்சுன்னா திருப்பூரில் ஏதாவது ஒரு நல்ல கார்மெண்ட்டில் போயிட்டு ஒரு பனியன் செஞ்ச வரைக்கும் போதுங்க, இனிமேல் டவல் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்களா, 3 ஹெவி வெயிட்டேஜான ஆளுக, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, இந்த ஐடிசி. இவங்களுடைய சமீபத்தினுடைய கார்ப்பரேட் ஆக்ஷன்னால மார்க்கெட்டுக்கு எந்த வகையான பிரச்சனை பார்த்தீங்களா? அவங்க ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடையும் ஹெச்டிஎஃப்சியும் மெர்ஜ் பண்ணி அவங்க ஒரு சைடு ஒரு மாதிரி மார்க்கெட்டை எந்த பக்கம் கொண்டு போகிறோன்னு அவங்களுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில.
ரிலையன்ஸ் கிளியராக கீழே கொண்டு போயிட்டான். ஜியோ ஃபினான்ஸை பிரித்து விட்டு மார்க்கெட்டை செஞ்சு விட்டான். இனி கடைசி இந்த ஐடிசி என்ன பண்ண போகிறான்னு தெரில. வருஷமான ஒரு ஹெவி வெயிட்டேஜ் கம்பெனி ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷனில் இறங்கிடுறாங்க. அது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு சமீபத்திய 3 வருஷமாக ரொம்ப சுமாரான ஒரு வருமானத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இன்றைக்கி யாரெல்லாம் மனசு வலிக்கிற மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் 7% மார்க்கெட்டை இறக்கி விட்ருக்காங்க இன்றைக்கி. இதனால் கண்டிப்பாக மனசு வருத்தம் அடைஞ்சு மிகப்பெரிய கும்பாவாக தான் இருக்கும் நம்மளுடைய மனசு. எது எப்படியோங்க இறங்குறப்ப சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பாவம் மனசு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். சொல்கிறக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஹெட்ஜிங் பண்ணி ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த பணம் வெட்டியாக போயிடும். மறுபடியும் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லைனாலும் வெட்டியாக போயிடும். மறுபடியும் எஸ்ஐபி முறையில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் போட முடியலனாலும் ஒரு மாதிரி மனசுக்கு விரக்தி ஆகிடும். ஸோ கடந்த 3-4 வருடங்களில் ஷேர் மார்க்கெட்டில் பியர் மார்க்கெட்டே வரல. ஸோ பியர் மார்க்கெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா எஸ்ஐபி வச்சு தான் அட்டாக் பண்ணணும். பியர்களை வந்து அவன் 1 மாதத்தில் இறக்கி விடுவான். அடுத்த மாதத்தில் மேபி ரிவர்சல் கூட போடலாம். அல்லது 2 மாதம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ரிவர்சல் போடலாம். ஸோ அவனுங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே வழி எஸ்ஐபியை நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பொசிஷனை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணி தான் வாங்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு நான் பொசிஷன் எடுக்கிறேன். ஒரு வேளை 90 ரூபாய்க்கு 90,000 கீழே போகிற மாதிரி இருந்தால் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவேன்னு ஃபஸ்ட்டே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தா அந்த ஷீல்டை இறக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகுதுன்னு வச்சிருக்கிறதா ஒரு புத்திசாலித்தனமாக நான் பார்க்குறேன். ஒரு வேளை பியர் மார்க்கெட் அப்படின்றது வந்துடுச்சுன்னா. அப்படி இல்லைன்னா தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜான் என்ன முளம் என்ன அவன் திரும்பி மேல் நோக்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறத தவிர்த்து வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவன் முதல்லையே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு வாழை என்ன தலையை விட்டுட்டு தும்ப பிடிச்ச கதையா, அப்படி வாழை பிடிச்ச கதையாக கடைசியில் பிடிச்சி எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஹெட்ஜிங் பண்ணுறதுனால பண்ணலாம். ஹெட்ஜிங் பண்ணுறதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பேசிட்டோம். இந்த கோல் இண்டியா ஷேர்லாம் உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஏன் இல்லை, இப்போ போய் பாருங்க என்ன எவ்வளவு தூரம் இறங்கியிருக்க. டேய் நீ சொல்கிறது இறக்கம், நாங்கள் கேட்குறது இறக்கம். இப்படி இறங்கியிருக்கியே அப்படின்ற மாதிரி கோல் இண்டியா போன்ற முன்னணி கம்பெனிகள் இறங்கி கிடக்கு. சோழமண்டலம் ஃபைனான்ஷியல் ஹோல்டிங்னு ஒரு கம்பெனி, அவன் இறங்கிட்டு ஏறதா வேண்டாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு கொண்டிருக்கான். டாபர் இந்தியா போன்ற ஷேர்களெல்லாம் சமீபத்தில் பிஸ்னஸ் அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த ஷேரை வாங்கி வச்சவங்க என்ன நினைப்பாங்க, சரி இவன் ஹெல்த் கேரில் தான் இருக்கான், அது ஏதோ வைரஸ்ன்றாங்க, ஒருவேளை இவங்க இது மேலே வருவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவன் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி கூட மார்க்கெட்டு கிராஷ் ஆகிருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய அறிக்கையை பொறுத்து தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் பயணிக்கும். அல்லது அதுக்கு அடுத்தடுத்த கேஸுகளை பொறுத்து இருக்குது. எது எப்படியோ ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே டேஞ்சரான பிளேஸாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கருணை இல்லாமல் மேலும் மேலும் பணம் போடுறவங்களுக்கு இது பாசிட்டிவ் பாயிண்ட் ஆகும். குறுகிய அமௌண்ட்டில் வச்சு லாக் ஆனவங்க எப்படா அது திரும்பி வரும்ன்ற மாதிரி அதை பண்ணி விட்டுருச்சு. ஒரு அன்ஈவன் பிளேஃபுல் பிளேஸாக இருக்குது. எது எப்படியோ இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.